உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. எந்த வம்பு தும்பும் வேண்டாம்மா, நீ நல்லா இருக்கணுமா. இப்ப எதுக்கு நீ போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணணும்னு சொல்ற? அம்மா, இப்போ உனக்கு விளக்கம் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் உடனே போலீஸ் கிட்ட பேசி ஆகணும். என் போனை கொடுமா. உன் போனுக்கு சார்ஜே போடுறது இல்லம்மா. சரி இரு, நான் அப்பாவை கூட்டிட்டு வரேன். அம்மா, என்னங்க சத்யா பேசிட்டாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாங்க, நினைவு திரும்பியதும் போலீஸ்க்கு போன் பண்ணணும்னு சத்யா உங்க போனை கேக்குறா. டாக்டர், என் பொண்ணு பேசிட்டா டாக்டர். நான் போய் அவளையே உங்ககிட்ட பேச சொல்றேன் டாக்டர். சரி டாக்டர், வாமா வா. சத்யா, அம்மாடி சத்யா, சத்யா இங்க பாருமா. சத்யா கண்ணு திறந்து பாருமா. சத்யா, சத்யாவை கொன்னுட ஆள் அனுப்புனா இவ எப்படி இருந்தாலும் அப்படியே ஆக்கிட்டு போயிருக்கான். அதான் நாம திட்டுவோன்னு தெரிஞ்சு அவன் போன் பண்ணாம இருக்கான். ஒரு நிமிஷம் நாங்க தாமதமா வந்திருந்தா கூட அவன் சத்யாவை கொன்னு இருப்பான். கனக துர்காதா என் பொண்ணை காப்பாத்திருக்கா. அம்மானு என்ன கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே போலீஸ்க்கு போன் பண்ணணும்னு சொல்லி போனை கேட்டா. நான் போய் இவரை கூட்டிட்டு வரதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுங்க. பேச ஆரம்பிச்சதுமே போலீஸ் கிட்ட பேசணும்னு சொல்ற அளவுக்கு அவங்க மனசுல அப்படி என்ன இருந்துச்சு? அப்படின்னா என் பொண்ணுக்கு நடந்தது விபத்தே இல்ல அசோக். அவளை யாரோ கொல்ல பார்த்திருக்காங்க. ஆமா மாமா, எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. எங்க அண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் பல தடவை அண்ணியோட மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆக்சிடென்ட் நடந்து அந்த காயத்தையும் தாண்டி அவங்க தலையிலயும் உடம்புலயும் பலமா அடிபட்டிருக்குன்னு ரிப்போர்ட்ல இருந்துச்சு. அவ மயக்கம் தெளிஞ்சதுமே போலீஸ் கிட்ட பேசணும்னு சொல்றான்னா சத்யாவுக்கு யார பத்தியோ ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கா அசோக். எங்க அவ சொல்லிருவாளோன்னு பயந்துதான் இவளை ஆள் அனுப்பி கொல்ல பார்த்திருக்காங்க. அன்னைக்கு சுயநனவு திரும்பிருச்சுன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்க. அப்புறம் டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கீங்க. டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே ரவுடி இங்க வந்திருக்கான்னா அப்போ டாக்டர் மூலமா விஷயம் வெளியில போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
அப்போ யாரோ இங்க வந்து அண்ணியை கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. டேய் அசோக், பெரியப்பா, அப்படின்னா இதுக்கு முன்னாடி சந்தேகப்படுற மாதிரி இந்த வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்களோ? ஏன் சம்பந்தி, யாராவது சந்தேகப்படுற மாதிரி வந்தாங்களா? இல்ல சம்பந்தி. சரி, டாக்டரே வீட்டுக்கே வந்து செக் பண்ணிட்டு போனாரு இல்லையா? ஆமா சம்பந்தி. ஒருவேளை டாக்டரோ இல்ல அவர் கூட இருக்கிற நர்ஸோ இப்படி யாராவது கூட சத்யாவை கொல்ல பார்த்திருக்கலாம் இல்லையா? ஐயோ சம்பந்தி, ஆ, டாக்டர் தங்கமான மனுஷன். சத்யா நல்லா இருக்கிறப்ப டாக்டரை தன்னோட குருன்னு சொல்லுவா. டாக்டரும் சத்யாவை தன் பொண்ணு மாதிரி அவ்வளவு கேர் எடுத்து பாத்துக்குவாரு. நிச்சயமா அவரோ இல்ல அவருக்கு சம்பந்தப்பட்டவங்களோ இதுக்கு காரணமா இருக்க முடியாது சம்பந்தி. இல்ல சம்பந்தி, நானும் அவரா இருக்கலாமோன்னு ஒரு சந்தேகத்துல தான் கேட்டேன். ஏன்னா இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது இல்லையா? சரி, அத விடுங்க. இருந்தாலும் நாம இனிமே ரொம்ப கவனமா இருக்கணும். என்னடா? ஆமா பெரியப்பா, அண்ணி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க தான் இப்ப ஆளை அனுப்பி கொல்ல பார்த்திருக்காங்க. அவங்க மறுபடியும் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அசோக், அது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நாம சும்மா விடக்கூடாதுடா. டேய் அசோக், நீ ஒண்ணு பண்ணு. மறுபடியும் சத்யாவுக்கு ஆபத்து வரலாங்கிறதுனால நீ எதுக்கும் போலீஸ்க்கு போன் பண்ணி சத்யாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லு. ஆமா பெரியப்பா, நான் உடனே நந்தினி மேடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆ, ஆ. ஹலோ மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ ஏன் வாயாளிய பாதுகாப்பு கொடுக்க வச்சிட்டல்ல, உனக்கு இருக்குடி. சொல்லிட்டியாடா? சொல்லியாச்சு. சத்யாக்கா நல்லாயிட்டாங்க. அவங்கள பார்க்கலான்னு ஆசையா வந்தேன். ஆனா மறுபடியும் அக்காவை இப்படி பார்க்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா சத்யாமா இப்படி இருந்துட மாட்டாங்க. சீக்கிரமே குணமாயிடுவாங்க. கனகதுர்கா சத்யாமாவை குணப்படுத்துவா. போதும் கௌரி, அம்மனே வாக்கு கொடுத்த மாதிரி சொல்லிட்டா. சம்பந்தி, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. சத்யா சீக்கிரமே குணமாயிடுவா. நீங்க தைரியமா இருங்க. சத்யாவை பத்திரமா பாத்துக்கங்க. மறுபடியும் அவளுக்கு நினைவு திரும்பிச்சுன்னா எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. அப்போ நாங்க கிளம்புறோம். சரிங்க சம்பந்தி. போலாமா? வரோம். அசோக், அசோக், வாங்க மேடம். என்ன மேடம், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன்? இங்க நடந்த அத்தனை கிரைம்க்கும் நீங்க தான் காரணம். ஏன் சில குற்றங்களை நீங்களே பண்ணிருக்கீங்க. நானா? என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, இங்க நடந்த அத்தனை கிரைம்க்கும் நீங்க தான் காரணம். நீங்க என்ன 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 சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் காரணம்னு யார் சொன்னாங்க? அசோக் தான். அசோக்? ஆமா பெரியப்பா, நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை அரெஸ்ட் பண்ண சொன்னேன். மேடம், நடந்த எல்லாத்துக்கும் காரணம் என் பெரியப்பா தான். எதை வச்சு அப்படி சொல்றீங்க?
மாமா, சத்யா அண்ணி குணமாகி நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நீங்க வேற யாருக்கிட்டே சொன்னீங்களா? ஆமா அசோக், நம்ம ஜமீன் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ஜமீனா பெரியப்பா கிட்ட சொல்லியிருக்காருன்னா அப்ப கண்டிப்பா அவருதான் ரவுடி அனுப்பி சத்யா அண்ணியை கொல்ல பார்த்துருக்கணும். சரிங்க மாமா, நான் வரேன். சரி அசோக், போயிட்டு வா. சத்யானி குணமான விஷயத்த அண்ணியோட அப்பா ஃபோன் பண்ணி பெரியப்பாவுக்கும் சொல்லியிருக்காரு. நாங்க போறதுக்குள்ள ரவுடி அண்ணியை கொல்ல பார்த்துருக்கான்னா அப்ப பெரியப்பா தான் ரவுடியை அனுப்பி சத்யானியை கொல்ல பார்த்துருக்கணும். அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் உங்க பெரியப்பா தான்னு சொல்றீங்களா? ஆமா மேடம், எங்களை சுத்தி நடந்த அத்தனை குற்றத்துக்கும் எங்க பெரியப்பா தான் காரணமா இருக்க முடியும். அவர் தலைமையில தான் அத்தனை பேரும் வேலை பார்த்துருக்காங்க. மேடம், அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிங்கன்னா எல்லா உண்மையும் வெளியில வந்துடும். இல்ல 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 இல்ல, சத்யாவை கொலை பண்றதுக்காக நான் எந்த ரவுடியும் அனுப்பல. நீங்க சொல்ற எந்த குற்றச்சாட்டுக்கும் நான் காரணம் கிடையாது. இதுக்கு மேலையும் உங்க நடிப்பை நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. அம்மா, அப்பா, வீணா அண்ணி இப்படி எல்லாரும் பண்ண தப்புக்கு நீங்களும் துணை போயிருக்கீங்க. ஏன்னா அவங்க எல்லாரையும் தலைமை தாங்கி நீங்க தான் வழி நடத்திருக்கீங்க. சோ நீங்க தான் அக்யூஸ்ட். மேடம், இல்லடா, இவரை அரெஸ்ட் பண்ணுங்க. டேய் அசோக், நான் இல்லடா, இல்ல, நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். நான் ஒண்ணும் பண்ணல மேடம். என்ன நம்புங்க மேடம். மேடம் 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 மேடம், ஒரு நிமிஷம். இத பாருங்க, நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், இவர் இல்ல. கைது பண்ணணும்னா நீங்க என்னதான் கைது பண்ணணும். என்ன பெரியமா சொல்றீங்க? நீங்க எப்படி? நான் மயக்கம் போட்டு விழுந்தது உண்மைதான். ஆனா விடிஞ்சதுமே மயக்கம் தெளிஞ்சு நான் கண்ணை முழிச்சிட்டேன். நான் குணமாயிட்டேன்னு தெரிஞ்சா போலீஸ் என்ன புடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு பயந்து போய் தான் மயக்கத்திலே இருக்கிற மாதிரி நடிச்சேன். நான் செஞ்ச தப்புக்கு பெரியவர் பலியாயிடக்கூடாதுன்னு தான் இப்ப எழுந்து வந்தேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? சத்யாவை கொல்ல ஆள் அனுப்புனது நான் தான். இதப்ப நடந்துச்சு? அசோக்கும் பெரியவரும் பேசிட்டு இருந்ததை நானும் கேட்டேன். அவங்க கிளம்பி போனதும் ஒரு ரவுடிக்கு ஃபோன் பண்ணி உடனடியா போய் சத்யாவை கொன்னுட சொன்னேன். அது மட்டும் இல்ல, இங்க நடந்த அத்தனை குற்றத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம், இவர் இல்ல. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா? எனக்கு தெரியாம இதெல்லாம் ஏன் பண்ண? சொல்லு, என்ன காரணம் சொல்லு. ஏன் இதெல்லாம் பண்ண? உன்னால இந்த ஜமீனுக்கு பெருமை சேர்க்க முடியலனாலும் இருக்கிற கௌரவத்தையாவது கொலைக்காம இருந்திருக்கணும். அகிலா, இதெல்லாம் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு கெட்ட புத்தி, நான் தெரியாம பண்ணிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எப்படி உங்களை மன்னிக்க முடியும்? என் அப்பா, அம்மா, வீணா அண்ணின்னு எல்லாருமா சேர்ந்து துர்காவை கொல்ல பார்த்திருக்கீங்க. கடைசியா சத்யா நீயும் கொல்ல ஆள அனுப்பியிருக்கீங்க. மேடம், இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இவங்களை கைது பண்ணி கூட்டிட்டு போங்க மேடம். நிறுத்துங்க. அண்ணி, என்ன பெரியவரே, ஜமீன் அம்மா தியாக செம்மல் ஒரு அருமையான நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே தெரியாத அப்பாவை மாதிரி அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க.
நீங்க வாழணும். நீங்க மட்டும் தான் வாழணும். அதுக்காக யார வேணாலும் பலி கொடுப்பீங்க. கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் நீங்க பலி கொடுப்பீங்க. அப்படிதானே? மேடம், இது ஒரு காரி திருவாளர் ஆவுடையப்பன். உண்மையிலேயே இவர்தான் A1 குற்றவாளி. என்ன அசோக், வீட்டுக்கு வந்தப்போ மூச்சு இல்லாம கிடந்தேன்னா எப்படி நார்மலா இங்க வந்தேன்னு பாக்குறீங்களா? ஆமா அண்ணி. அந்த கனகதுர்கா அம்மா தான் என்ன காப்பாத்துனாங்க. எனக்கு சுய நினைவு வந்து நான் கண்ணு முழிக்க காரணமே அந்த கனகதுர்கா தான். கான்சியஸ் வந்ததுமே எதுக்கு மேல நாங்க இருக்க கூடாதுன்னு உடனே இங்க கிளம்பி நான் வந்துட்டேன். அம்மன் அருளால நீங்க கியூர் ஆகி வந்தது ரொம்ப சந்தோஷம் அண்ணி. ஆனா இப்ப நீங்க சொன்னதெல்லாம் பெரியப்பா தான் A1 குற்றவாளின்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? ஆளை அனுப்பி உங்களை கொல்ல பார்த்ததும் இவர்தானா? ஆமா, இவர்தான். இவர்தான். இவரு எதுக்காக உங்களை கொல்ல பார்க்கணும்? சொல்லுங்க அண்ணி. சொல்றேன் அசோக். அன்னைக்கு நான் கார்ல போனப்போ எனக்கு நடந்தது விபத்து இல்ல. என் கார்ல லாரிய விட்டு மோதி என்ன கொல்ல பார்த்தாங்க. ஆனா நான் அந்த விபத்துல இருந்து தப்பிச்சுட்டேன். இருந்தாலும் உடம்பெல்லாம் பலமான அடி. நான் உயிரோட இருக்கேன்னா செத்துட்டேன் நானு பார்க்க இவங்க அத்தனை பேரும் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அப்ப இதுக்கு மேலையும் உன்னை விட்டு வச்சா நாங்க மாட்டிப்போம். செத்து தொலை. இவங்க எதுக்காக உங்களை கொல்ல பார்த்தாங்க? இவங்க கிட்ட ஒரு பென்ட்ரைவ் இருந்துச்சு மேம். அதுல ஒரு வீடியோ இருந்துச்சு. அதை நான் பார்த்துட்டேன் மேம். வீடியோவா? என்ன வீடியோ? ஆனா அதை சொல்லக்கூடாதுன்னு என்ன மிரட்டினாங்க மேடம். நான் இவரோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படல மேடம். நான் போலீஸ்ல சொல்லிடுவேன்னு பயந்து நான் கார்ல போனப்ப லாரி ஏத்தி என்ன கொல்ல பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கான்சியஸ் வந்ததும் உடல் இயக்கம் இல்லாம நான் படுத்துட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு மேடம். அந்த நிலைமையிலயும் நான் உயிரோட இருக்கிறது நல்லது இல்லைன்னு நினைச்சு இவங்க எல்லாரும் பல தடவை என்ன கொல்ல பார்த்தாங்க மேடம். ஆனா கௌரியும் துர்காவும் என் பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டதுனாலையும் கனகதுர்கா அருளாலையும் இவங்களால என்ன கொல்ல முடியல. இதான் நடந்துச்சு மேடம். கனகதுர்கையோட ஐம்பொன் சிலை கடத்தல் சம்பந்தமான என்கொயரிலையும் நான் சேகரிச்சு வச்சிருக்கிற ஆதாரங்கள் படியும் அந்த சிலை கடத்தலை பார்த்ததுனாலதான் கௌரியோட அப்பா சந்திரனும் அவர் மனைவி கல்யாணியும் கொல்லப்பட்டதா ரெக்கார்ட்ஸ் இருக்கு. சத்யா பார்த்த வீடியோல நீங்க சந்திரனையும் கல்யாணியையும் அடிச்சு கொன்னிருக்கீங்கன்னா அப்போ அந்த சிலைய திருடின கும்பல் நீங்க தானா? பதில் சொல்லுங்க. பெரியப்பா, முழுசா நினைச்சாச்சு. இதுக்கு மேல முக்காடு இதுக்கு. வாயை திறந்து பதில் சொல்லுங்க. ஆமா அசோக், ஆமா. சந்திரன் சில திருட்ட பார்த்துட்டதுனாலதான்
அவனை கொல்ல போய் அவன் மனைவி கல்யாணியையும் கொல்ல வேண்டியதா போச்சு. கௌரி, கௌரி. புள்ளத்தாச்சனை கூட பார்க்காம என் அக்காவை அடிச்சு கொண்டு இருக்கீங்களே பெரியா. அதனால கௌரி பிறக்கும் போதே அப்பா அம்மா இல்லாத அனாதையா இருந்தான். அப்ப நானே சின்ன பொண்ணு பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு இவ்வளவு வளர்க்கப்பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. எனக்கு என்ன அப்பாவும் அம்மாவுமா என் அக்காவும் மாமாவும் தான் இருந்தாங்க. அவங்கள இழந்துட்டு நாங்க அனாதையா வாழ்ந்தோம். ஏன் பெரியா அம்மன் சிலைய திருடுறதே பாவம். அத பார்த்துட்டாங்கன்றதுக்காக நீங்க அவங்களே கொண்டு இருக்கீங்களே. இது எவ்வளவு பெரிய பாவம் பெரியா. கேட்டீங்களா கேட்டீங்களா பெரியப்பா? அண்ணி சொன்னதெல்லாம் கேட்டு உடம்பெல்லாம் பதறுது, ரத்தம் கொதிக்குது. வர்ற ஆத்திரத்துக்கு துப்பாக்கி எடுத்து உங்க 2 பேரையும் சுட்டு கொன்னுதான் தோணுது. அம்மா அப்பா வீணா அண்ணி நீங்கன்னு கொடூரமான ஒரு கொலைகார கும்பலுக்கு நடுவுல தான் இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். நீங்க செஞ்ச பாவம் உங்க எல்லாரும் எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பாத்தீங்களா? பாவத்துக்கு மேல பாவம். அந்த கர்மா உங்களை சும்மா விடுமா? ஆவுடை, உங்க சுய நினைவோட சந்திரன் கல்யாணிய கொன்னதா நீங்களே வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க. இத ஒத்துக்கிறீங்க தானே? ஆமா. நீங்க எல்லாம் ஒரு ஜமீனா? உங்க மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா இப்போ இத்தனை நாளா உங்களை பெரியப்பான்னு கூப்பிட்டதை நினைச்சு அருவருப்பா இருக்கு எனக்கு. இப்போ நீங்க பண்ண கொலையோட வீடியோ ஆதாரத்தை பார்த்ததுனால சத்யாவை கொல்ல பாத்தீங்க சரி. ஆனா அப்பாவியான துர்காவை எதுக்கு கொல்ல பாத்தீங்க? கேக்குறாங்கல்ல, வாய் திறந்து பதில் சொல்லுங்க. கோவில கூட்டி பெருக்கி பொழப்பு நடத்துற ஒருத்தி இந்த ஜமீனுக்கு மருமகளான்னு அவன் மேல இருக்கிற வெறுப்புல துர்காவை அடிச்சு கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டோம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.